ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். நேபாளத்திற்கு 57 தமிழர்கள் ஆன்மீக சுற்றுலா சென்றுள்ள நிலையில், அதாவது 3 பேருந்துகளில் தமிழர்கள் சென்றுள்ள நிலையில் 3 பேருந்துகளில் சென்ற தமிழர்களின் நிலை என்ற கேள்வி எழுப்பப்படுகின்ற இந்த நேரத்தில் தமிழர்கள் பத்திரமாக இருப்பதாக தமிழக அரசு தரப்பில் தகவலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நிரஞ்சன் வழங்க கேட்கலாம். நிரஞ்சன், தொடர்பான மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழ்நாடு அரசும் தற்பொழுது மீட்பு பணிகளில் மிக தீவிரமாக இறங்கி இருக்கிறார்கள். டெல்லியில் இருக்கக்கூடிய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்துடனும் தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் தொடர்பில் இருக்கின்றார்கள். டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு இல்லத்தில் நேபாள விபத்து தொடர்பாக தகவல்கள் மற்றும் கட்டுப்பாட்டு அறைகள் என்பதும் அமைக்கப்பட்டு அதிகாரிகள் பணிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலைகள் என்பதில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இதில் தமிழ்நாடு அமைச்சர் வினோத் தற்பொழுது தெரிவித்திருக்கக்கூடிய தகவல்களின்படி தமிழர்கள் 3 பேருந்துகளில் ஆன்மீக சுற்றுலாவுக்காக நேபாள் நாட்டிற்கு சென்றதாகவும் அவர்கள் அனைவருமே பத்திரமாக இருப்பதாகவும் விரைவில் அவர்கள் மீட்கப்பட்டு தமிழ்நாட்டிற்கு அழைத்து வரப்படுவார்கள் என்ற நம்பிக்கையை கூறியிருக்கின்றார். மேலும் எந்தெந்த வகைகளில் அவர்களை அழைத்து வருவது, ஒருவேளை டெல்லிக்கு அழைத்து வந்தார்கள் என்றால் டெல்லியிலிருந்து உடனடியாக தமிழ்நாட்டிற்கு சிறப்பு விமானம் மூலமாகவா அல்லது ரயில் மூலமாக அழைத்து வருவதா என்பதையும் தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் ஆலோசித்து வருகிறார்கள். இவர்களை தவிர இன்னும் எத்தனை பேர் நேபாள் நாட்டிற்கு சென்றார்கள், தனியார் ஏஜென்சிகள் மூலமாக சென்றவர்கள் அல்லது வேறு காரணங்களுக்காக, தொழில் காரணங்களுக்காக சென்றவர்கள் என்று ஏராளமானோர் இருக்கலாம். அவர்கள் அனைவரது விவரங்களையும் திரட்டக்கூடிய வேலைகளையும் தற்பொழுது தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் மேற்கொண்டு வருகிறார்கள். தமிழர்கள் அத்தனை பேருமே பத்திரமாக இருக்கிறார்கள் என்று அமைச்சர் கூறியிருப்பது சற்று நிம்மதி அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. ஆனால் பலி எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து வருவதும், பெருவெள்ளம் ஏற்படுத்திய பாதிப்பின் தாக்கம் மோசமாக இருப்பதும் அடுத்தடுத்து வரக்கூடிய செய்திகள் மற்றும் வீடியோ காட்சிகள் மூலமாக நம்மால் தெரிந்து கொள்ள முடியதாக இருக்கின்றது. டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு இல்லம் முழு அளவில் தயார் நிலையில் இருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள், வட இந்தியாவில் பணிபுரியக்கூடிய தமிழ்நாட்டைச் சேர்ந்த அதிகாரிகளுடனும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த அதிகாரிகள், தமிழ்நாடு அரசு இல்லத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தொடர்பில் இருக்கிறார்கள். ஏனென்றால் பீகார், அதே போல மேற்கு வங்கம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் மாவட்ட ஆட்சியர்களாக தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் ஏராளமானோர் பணிபுரிந்து வருகிறார்கள். எனவே அந்த கம்யூனிகேஷன் கேப் எதுவும் இல்லாமல் உடனடியாக மீட்பு பணிகளை துரிதப்படுத்துவதற்கு இந்த ஒத்துழைப்பு என்பது மிகவும் அவசியப்படுகின்றது. பீகார் மாநிலத்தை பொறுத்தவரை கோஷி நதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பெருவெள்ள பாதிப்பு என்பதும் மிக மோசமானதாக இருக்கும் என்று அறியப்படுகின்றது. அதனால் பீகார் மாநிலம் அல்லது மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் இருக்கக்கூடிய தமிழர்களின் நிலைமை எவ்வாறு இருக்கிறது, மேற்கு வங்க விமான நிலையத்தை பயன்படுத்துவதற்காகவோ அல்லது வங்கதேசத்திற்கு செல்வதற்காகவோ தமிழர்கள் அந்த மாநிலங்களை பயன்படுத்துவது வழக்கமான ஒன்றுதான். தொழில் காரணமாகவும் சுற்றுலாவிற்காகவும் செல்வது வழக்கமான ஒன்றுதான். எனவே அந்த விவரங்கள் என்பதும் சேகரிக்கப்பட்டு வருகின்றது. ஒட்டுமொத்தமாக இந்த பெருவெள்ளம் ஒட்டுமொத்த நேபாளையும் புரட்டி போட்டு இருக்கின்றது. அதே சமயம் இந்திய அரசாங்கம் மீட்பு பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் தமிழ்நாடு அரசும் முடிந்தவரை இந்த மீட்பு பணிகளில் தங்களால் ஆன உதவிகளை அரசுக்கும் சரி பொதுமக்களுக்கும் சரி செய்து வருகிறார்கள். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.